குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் ஹாப்பியாக ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, கோல்டு அண்ட் குரூட் ஆயிலோட வீக்லி அனாலிசிஸ் பார்க்கலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பைங்கில் தாங்க இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து 700க்கு மேலே தாங்க வந்திருக்கு. நம்மளோட ப்ரீவியஸ் ரேஸ்ன்னு சொன்னோம்லங்க, இந்த 650. ஸோ இந்த ரேஞ்சை உடச்சிக்கிட்டுங்க மார்க்கெட் நல்லா மேலே தாங்க வந்திருக்கு. இனி நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை தாங்க. இந்த ப்ரீவியஸாக ஒரு ஆல் டைம் ஹை இருக்குல்லங்க 277. ஸோ இதுதான் வந்துன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸுங்க. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கீ ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிடுங்க. நீங்கள் எப்போலாம் கீழே லோ பாயிண்ட் வந்து திரும்புங்களோ அப்போலாம் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ பாயிண்ட்டுங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த ஒரு 500 இருக்குல்லங்க, இந்த ரேஞ்ச் தான் நல்ல ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ எப்படி இருந்தாலும் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் தாங்க வரும். இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைங்கில் தான் இருக்குது. 26 நோக்கி கிட்ட வந்துருச்சு. ஸோ ஹை எவ்வளோன்னா பார்த்தீங்கன்னா 950 கிட்ட வந்துருக்குங்க. ஸோ நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க 750 கிட்ட தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 200 பாயிண்ட்டுங்க ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா அந்த ஏர்னிங்ஸ்லாம் வந்துச்சுருங்க, அதோட மூவ்மெண்ட் தான். எப்படி பார்க்கலாங்க, உங்களுக்கு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் காலையில் எப்படி ஓப்பன் ஆகிங்க, ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரென்த்தில் தாங்க இருக்குது. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தாங்க வரும். மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800க்கு மேலே தான் ஓப்பனிங் வரலாங்க. ஸோ அப்படி ஓப்பனிங் வந்தாங்க, ஓப்பனிங் வந்ததுமேங்க சின்னதாக ஒரு லோ பாயிண்ட் வந்து திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க, டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கீ ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹைங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுங்க வந்து 500. ஸோ இதை வச்சுக்கிடுங்க, நீங்கள் அதுக்கு ஒரு மாதிரி என்ட்ரி எடுத்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நிஃப்டி நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டமில் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஆல் டைம் வேலை உடச்சிருச்சுங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்ச் இருந்துச்சுங்க, 630 இருந்துச்சு. இப்போ 710க்கே போயிடுச்சுங்க, 713 போய் முடிச்சிருக்குங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்டான புல்லிஸ்ங்க. நான் இதாங்க சொன்னேன், இங்கே இருக்கும்போதே நான் தான் சொன்னேன் பேங்க் நிஃப்டி அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க, டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்ன ரீசன் தான். ஸோ இப்போ அதே தாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் இருக்கு பாருங்க, இது நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. இந்த ஒரு 600 இருக்கு பாருங்க, 57,630ங்களா. இந்த ரேஞ்ச் தான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 அதாங்க 60,000 தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஜரான பாயிண்டாக வச்சுக்கிட்டுங்க. இதுக்கு மாதிரி எப்போலாம் கீழே லோ வந்துட்டு திரும்புதோ அப்போலாம் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு எக்ஸலண்டான புல்லிஸ் இருக்குங்க. ஸோ இன்னும் அந்த ஏர்னிங்ஸ்லாம் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு. மண்டே அதெல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு தெரியல. ஸோ அதை பேஸ் பண்ணிங்க நானும் நல்ல ஒரு புல்லிஸ் மூமெண்ட்டாக தான் வரும். சின்ன கீழே வந்தாங்க, சின்ன சின்ன கரெக்ஷன் வந்துட்டுங்க, அப்படியே திரும்பிடுவான் மார்க்கெட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் எக்ஸலண்டான மூவ்ங்க. எப்படியோ 60K வச்சுக்கிட்டுங்க, நீங்கள் அதுக்கு மாதிரி மூவ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேஃபை பார்த்துடலாங்க. மிட் கேஃப் மட்டும் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சரியில்லைங்க. இருந்தாலும் மிட் கேஃபும் நல்ல ஒரு புல்லிஸில் தான் இருக்குது. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் இனிமேல் இந்த ஆல் டைம் ஹை இருக்குது பாருங்க. ப்ரீவியஸாக ஒரு ஆல் டைம் ஹை வந்துருக்கு பாருங்க, எவ்வளோனா 537ங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 13,537. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டுங்க. ஸோ எப்போல்லாம் கீழே லோ வந்துட்டு திரும்புதோ அப்போல்லாம் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தாங்க, நம்மளோட மொத்தம் இண்டெக்ஸுமே எல்லாமே நல்ல ஒரு புல்லிஸ் மூவ்மெண்ட் நம்ம தான் இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு புல்லிஸில் போயிட்டு இருக்கு. நிஃப்டியும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நிஃப்டியில் லார்ஜ் கேப்லாம் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் HDFC பேங்க் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நிஃப்டியை ட்ராக் பண்ணி இழுப்பான். ஸோ ஒரு லைன்ஸ் ஆஃப் மாதிரி சப்போர்ட் பண்ணுது, அதனால பரவாயில்ல. இதெல்லாம் தாங்க மிட் கேஃப் இந்த மாதிரி இதெல்லாம் தான் கொஞ்சம் அதுவும் நல்ல ஒரு புல்லிஸில் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த பேங்க் நிஃப்டி அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இருந்தாலும் ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃப்லையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஸோ மிட் கேஃப்லையும் வந்து நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரென்த் தாங்க. எப்படி இருந்தாலும் உங்கள் மண்டே வந்து இந்த ரேஞ்சில் தாங்க ஓப்பன் பண்ணுவான். 13,250 இருக்கு பாருங்க, இந்த 270 இந்த ரேஞ்ச் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு சின்னதாக செல்லிங் வந்துட்டுங்க, அப் சைடில் தெரிஞ்சு அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மேலே ஆல் டைம் பே ரெசிஸ்டன்ஸ் வச்சுருங்க. ஸோ அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தாங்க நிஃப்டி அண்ட் எல்லா செக்டருமே ஓவரால் வந்து எல்லா செக்டருமே நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. கோல்டை பொறுத்த வரைக்குங்க எக்ஸலண்டான நல்ல ஒரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பையிங்கில் இருக்குங்க. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாள் செல்லிங்க பார்த்துட்டீங்க கீழே போயின்னு நினைக்காதீங்க. அப்படியும் கோல்டு ஒரு வேளை கீழே வந்தாங்க உங்களுக்கு இந்த 4000 இருக்கு பாருங்க, இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. இனி இந்த 4000 இந்த ரவுண்ட் வேல்யூ வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ஸோ ஒரு வேலைங்க, அதாவதுங்க நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் எல்லாமே பிரேக் ஆகுது, குளோபல் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்ல பையிங் இருக்குது. அதனால கோல்டில் சின்னதாக ஒரு கரெக்ஷன் வரலாங்க. கரெக்ஷன் வந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ 4000 தான் வரும், அதுக்கு கீழே வர வாய்ப்புகள் இல்லைங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டில் இனிமேல் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது, இப்படியே போய் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏதாச்சும் கீழே 4000 கிட்ட வந்துட்டுங்க, திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லையா இப்படியெல்லாம் போய் இப்போ வாங்கினோம்னா மறுக்கீழே வந்தால் ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் செல்லிங்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்,
அப்படி ஏதாவது பண்ற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன ஸ்கால்பிங் எஸ்எல் வச்சு பண்ணுங்க. அப்படி எஸ்எல் வைக்காம பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஒருவேளை மறுபடியும் நீங்க இந்த இடத்துல கீழே வந்துட்டு அப்படியே திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த டே லோ வந்துட்டு திரும்பிச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் போய்பிட்டு மறுபடியும் கீழே லோ வந்துடும். ஸோ அதனால எஸ்எல் இருந்துச்சுன்னா பிரச்சனை, அப்படி இல்லாத போனால் கீழே வரப்போ நீங்க ஃபாரெக்ஸ்ல ஹோல்டு பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டுல திரும்ப 4000 வந்துட்டு அப்சைட்ல திரும்பிச்சுன்னா அப்சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கோல்டு ஒன்லி பையிங் ஸ்ட்ரென்த் தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறேங்க, நம்ம இந்தியாவில் ஒரு பவுன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் 1 லட்சத்துக்கு மேலே வந்துருச்சு. நீங்கள் காயினா வாங்குறதுனாவே 1 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு. 96,000 97,000 நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் 1 லட்சத்து தொற்றுங்க. நீங்கள் அதுவும் நார்மலாக இதாக அதாவது பார்த்தீங்கன்னா சைனாவோ இல்லை மோதிரமோ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் சேதாரம் செய்கூலிலாம் போட்டால் 1,10,000 வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு பீக்கில் தாங்க இருக்குது கோல்டு பொறுத்த வரைக்கும். சரிங்க, கோல்டு பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ என்னன்னா, கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப்சைட்ல மட்டும் போய் ஃபோக்கஸ் பண்ணுங்க. $4,000 வந்துட்டுங்க திரும்பிச்சுன்னா நீங்க ஃபாரெக்ஸ்ல அப்சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்படியே இருந்தா இது பண்ணாங்க பண்ற மாதிரி இருந்தா ஸ்கால்பிங் போற மாதிரி எஸ்எல் வச்சுப்போங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் குரூட் ஆயில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. யூஎஸ் ஆயில் குரூடை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த லெவல்ல வந்து சப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த லெவல் வந்து திரும்பிச்சுன்னா அப்சைட்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பைக் தாங்க, இந்த ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு பைக் தான் வந்திருக்கு. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ கோல்டு குரூடை பொறுத்த வரைக்கும் நீங்க அதாவதுங்க எம்சிஎக்ஸ்ல பண்றப்போ வந்து அது வந்து கான்ட்ராக்ட் பேஸுங்க. ஸோ அதனால வந்து அது என்ன இருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வராம போறது வேஸ்ட்டுங்க. மற்றபடி நீங்க ஃபாரெக்ஸ்ல பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கீழே பாருங்க, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே பாருங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கிடைக்குங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி. ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாரெக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்க. இப்போ இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு கம்மியான ஒரு லாட் வாங்கி கூட விட்டுலாம். ஸோ நீங்கள் எம்சிஎக்ஸை பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரீவியஸ் டேவோட ஹை கட்டாயி இதாகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரேஞ்சு கட்டாயி மேலே போகும் பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஸோ ஃபாரெக்ஸ் வந்து அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு வேலைங்க இந்த லோ கட்டாச்சுன்னா நீங்கள் ஆப்போசிட்ல செல் என்ட்ரி எடுத்துடலாங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் அப்படி பண்ண முடியாதுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாரெக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல சின்னதாக ஒரு கம்மியான ஒரு லாட் வாங்கலாங்க. ஸோ அது உங்களுக்கு இந்த ஹைக்கு ஒரு வேலைங்க இந்த வீக்கோட ஹை கட்டாயி மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் லோ பாயிண்ட்லேயே வாங்கின மாதிரி ஆயிருங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் திரும்ப இது கட்டாயி போனதுக்கப்புறங்க ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்க விட இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒரு வேலைங்க திரும்ப இந்த லோ பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதோட லோ எவ்வளோனா 61.43. இதுக்கு கீழே போறப்ப நீங்க ஆப்போசிட்ல செல் என்ட்ரி கூட எடுத்துக்கலாம், பை என்ட்ரி ஹோல்டு பண்ணிக்கலாம். செல் என்ட்ரி எடுத்து விட்டுட்டீங்கன்னா நல்ல ஒரு கீழே வருங்க, நல்ல ஒரு லோ பாயிண்ட் வந்துட்டுங்க. கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அதுக்கு முன்னாடி எங்க சப்போர்ட் எடுத்துருக்குன்னா இந்த ரேஞ்ச் எடுத்துருக்குங்க, $34 இருக்குங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து திரும்ப அந்த செல் என்ட்ரியோட இதை கட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஃபண்ட் ஆட் ஆயிரும். திரும்ப அந்த பை என்ட்ரியோட லாசஸ் தான் இருக்கும். மறுபடியும் திரும்ப மார்க்கெட் மேலே திரும்ப இந்த லெவலுக்கு வருங்க, ஒரு $52 கிட்ட கொண்டு வருவானுங்க. அப்போ அந்த டைம்ல நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாவே மாறிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாரெக்ஸ்ல பண்றதா இருந்தால் கோல்டு ஓகேங்க. இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ரிஸ்க் எடுத்துங்க, ஒரு லாட்டை ஒரு கம்மியான லோ பை பண்ணலாம். இந்த லோ கட்டாச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்ல அதே அளவு செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபாரெக்ஸ் தான் பிரச்சனை இல்லை. அது எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கீழே பாருங்க, வீடியோட டீடைல்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க. மண்டே பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் வரும். பார்க்கலாங்க. நான் பார்க்குறேன் உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டுங்க, அதை ப்ரீ மார்க்கெட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ. மண்டே பார்க்கலாங்க.